எடா தம்பி, புதினம் தெரியுமோ? அடி புள்ள, புதினம் தெரியுமோ? அடி பவளம், பலாலி ரோட்டில் அடிக்கடி விடியலோட ஓடி திரிஞ்சதில் உடம்பும் அலுப்பா போச்சு. அதால இன்றைக்கு புதினத்தை நேரத்துக்கு சொல்ல இல்லாம போச்சு. இன்றைக்கு சண்முகமும் வரையில. தண்ணி வண்ணி எதுவும் இருந்தா தாபவளம் குடிச்சு போட்டு புதினத்தை சொல்லுவா. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. என்னையா பாட்டோட தொடங்கி விட்டியல்? அடடட, மாணிக்கமே, வா 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 வா. பவளம், மாணிக்கம் வந்திருக்கு. மாணிக்கம், வெளிநாட்டு காசுகள் வந்து பொடி வெட்டைகள் என்ற வாழ்க்கை உல்லாசந்தான். இன்றைய புதினமும் அப்படித்தான் கண்டியே. மாணிக்கம், கேட்டுட்டு போ. என்ன? ஓமையா. காசு இல்லாதவனுக்கு ஒரு கவலை, காசு இருக்கிறவனுக்கோ 1000 கவலை. அதை எண்பிக்கிற மாதிரி கிட்டடியில பச்சி ஒரு ஆளை சந்திக்க வேண்டி வந்துட்டு தந்த விசித்திரமான கதையை அவரே பச்சையிட்ட சொன்ன. 4 சகோதரங்கள், எல்லாரும் வெளிநாட்டில். அவ என்ன ஒரு வேலைக்கும் போக வேண்டாமா? வீட்டில நின்று அப்பு ஆட்சிக்கு துணையா நிக்கட்டா. அவை இந்த அடுக்க பார்க்கட்டா. வீட்டுல சும்மா இருக்க விசரா கிடக்கு. சொன்னால் அவைக்கு விளங்குது இல்லை. எவ்வளவு நாளைக்கு வீட்டுக்கு அடைஞ்சு கிடக்கிறது? இதுக்கு மாமன்ற மேள எனக்கு கட்டி வச்சிட்டினா. வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி பார்த்து அவ என்ற சொல்ல கேட்கல. ஏனெண்டா மாமாதான் தங்கள் எல்லாரையும் படிப்பிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பினவரா. அதுக்கு கைமாறா மச்சாலை எனக்கு கட்டி வச்சிட்டினான். அவைய பொறுத்தவர் ஒரு கல்லில் 2 வாங்க. ஆனா நான் தெருவில், எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல. ஒவ்வொரு நாளும் காலம இஞ்ச டவுனுக்கு வந்துடுவேன். என்னை மாதிரி 4-5 பேர் ஒண்டா சேர்ந்து பின்னேரம் வரை இதுக்குள்ள மாறி மாறி சுத்துவோம். இதுக்கு நின்று சுத்தி திரிஞ்சு சாப்பிட்டு தண்ணி அடிப்போம். ஏசி தியேட்டரில் படமும் பார்ப்போம். காசை பற்றி கவலை இல்லை. ஒரு டெலிஃபோன் கால் அடித்தா அடுத்த நிமிஷம் பேங்க் அக்கவுண்டுக்கு காசு விழும். எடுத்து செலவழிக்கிறதான் என்ற வேலை. அநேகமாக என்ற குரூப்பில் இருக்கிற ஆக்களும் வெளிநாட்டு காசுல தான் சீவியா. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா ஹோட்டல்களிலையும் சாப்பிட்டு தண்ணி அடித்து பார்த்துட்டோம். தேவை என்றா கூட்டா சேர்ந்து கொழும்பு, மட்டக்களப்பு, திருகோணமலை என்றும் போய் வாரோம். காசு இருந்தாலும் நினைச்சபடி எல்லா இடமும் போய் எவ்வளவு செலவழிச்சாலும் சந்தோஷம் என்றது மட்டும் இல்லை. காலம எழும்பினா முன்னால ஒரு பெருவழி தெரிகிற மாதிரி கிடக்கு. எங்க போறது எங்க வாரது என்று தெரியல. விசரா கிடக்கு. இதை விட என்னத்தை நான் செய்ய? அதால வீட்டில் இருக்கவே பிடிக்குதில்லை. யார் வீட்டை வந்தாலும் என் வேலைக்கு போறேல வெளிநாடாவது போயிருக்கலாமே என்று அட்வைஸ் பண்ணுவினம். நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் என்றோ சொல்லுறேன். வெளிநாட்டில் இருக்கிறவ போக விடுகினம் இல்லை. தங்கள கௌரவம் கெட்டு போடுமா? அப்ப இப்படி அவை அனுப்புற காசில ஊதாரியா கெட்டழிஞ்சு போக வேண்டியதுதான். இதுதான் அவர் சொன்ன கதை. இப்படியும் கனவேர் எங்களுக்கு இருக்கினார். காசை விசுக்கிற வெளிநாட்டுக்காரர் தங்களால இப்படியும் சில பிரச்சனைகள் வருகுதண்டதை எப்ப உணர போயினான்.
நன்றி. உதயன் பச்சி.